வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம Airdrop டெய்லி சம்மரியில் வந்து நேற்று நான் வீடியோ போடலை. ஸோ என்ன கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இன்றைக்கி நேற்று ரெண்டு சேர்த்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ நேற்றுலேருந்து போட்டு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? குவாயில் வந்து இந்த கேலக்ஸி ஈவெண்ட் நடக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி டோக்கன் தர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்களோட ட்விட்டர் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து எல்லாத்துலேயுமே கலந்துட்டு நீங்கள் பாயிண்ட்ஸை கெயின் பண்ண பாருங்கள். அடுத்தது சைபர் ட்ரெக், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சைபர் ட்ரெக்கில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் நம்ம பாலிகனில் ஒரு $10 மேலே, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பேஸு அப்புறம் ஓபிலெலாம் கிளைம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது ஆர்பிட்ரம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து $0.2 நியர்பி தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து இதில் புதுசாக ஃபீ கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த டெபாசிட் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்லேருந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது சில கண்டென்ட் இருக்குது. அடுத்தது வந்து ஏஜ் ஆஃப் டைனோ, ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்டீரியோ அதில் அந்த லான்ச் பேடில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது, இந்த NFT ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இதோட பேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியோ வந்து இதில் நியர்பி இதில் சீட் ரவுண்ட் வந்து ஒரு 18 மில்லியன் கிட்ட ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்டீரியோ வந்து பைனான்ஸ் பேக்டு ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்டோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷுவல்ஸ் எல்லாமே இந்த NFTயோட உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸும் சரி அதோட கண்டென்ட்டும் சரி நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ மின்ட் அந்த ராஃபில். ஸோ அதில் மறக்காமல் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தென் வந்து லேட் ரிக்வெஸ்ட்டு, ஸோ அதில் இது பண்ணிங்க. அடுத்து ஹீரோஸ் ஆஃப் மாஃபியா, ஓகேங்களா? ஸோ இது வந்து பைனான்ஸ் பேக்டு ப்ராஜெக்ட்னால இதில் ஒரு ஹைப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஜேலியில் வந்து நீங்கள் வந்து இதில் இந்த கண்டென்ட் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கெயின் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களோட சைனப்பும் இதில் நான் லிங்க் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? அந்த சைனப்பும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஹீரோஸ் ஆஃப் மாஃபியா, ஓகேங்களா? தென் கேலக்ஸி ப்ரோட்டோக்கால் பாயிண்ட்ஸ், அடுத்து வந்து ஓவர் ப்ரோட்டோக்காலோட அப்டேட், அதேமாதிரி ஓட், ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட் அப்டேட், ஓகேங்களா? ஆர்பிட்ரம் ப்ரப்போசல் வந்து இருக்குது. அதில் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் உங்களோட வேலெட்டில் வந்து ஆர்பிட்ரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆர்பிட்ரம் வச்சுருந்தா ஆர்பிட்ரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு கூட டெலிகேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து இந்த டெலிகிராமில் கேட்டால் கூட நான் அந்த லிங்க் நான் உங்களுக்கு இதில் இருக்குது, சர்ச் பண்ணாலே கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆர்பிட்ரம் வந்து எனக்கு டெலிகேட் பண்ணணும். நான் ஓட்டிங் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓட் தனியாக பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் டெலிகேட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகிடும். ஸோ இதனால் வந்து உங்களோட டெலிகேட் பண்ணுறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட டோக்கன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நீங்கள் யாருக்காவது டெலிகேட் பண்ணிங்கன்னா உங்கள் டோக்கன்ஸோட பவரை தான் நீங்கள் தருவீங்க, தவிர உங்கள் டோக்கன்ஸை தர மாட்டீங்க, ஓகேங்களா? தென் வந்து செக்ரெல் வந்து குவாண்டஸ் வாய்ஸ் 2 நான் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து ZKVMல வந்து அந்த குயிக் சாப் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். ஸோ அது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த OIT வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் சீசன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன், ஓகேங்களா? தென் வந்து ஜெரியான், ஓகே, எல்லாருமே ஆல்ரெடி இன்வைட் கோட்லாம் கொடுத்தாது. ஜெரியான் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மெட்டாமாஸ்க் போல் கொஞ்சம் நாளைக்கு இந்த ஜெரியான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜெரியான் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த OITs வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜெரியான் டோக்கன் கிடையாது. ஜெரியான் டோக்கன் வந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு டோக்கன் கிடைக்கும், ஏர்ட்ராப் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா? தென் வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். சோனி வந்து பிளாக் செயின் பில்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டார்டெல் லேப்ஸ் அவங்க யாருன்னா இந்த ஆஸ்தார் வந்து பில்ட் பண்ண ஒரு கொலாப் அவங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க கூட வந்து சோனி வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஒரு அடுத்து வந்து லேயர் 0 கூகுள் க்ளோடோட வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருக்காங்க அந்த நியூஸ்லாம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த 3OA NFT ஹோல்டர்ஸ், அது OIT ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ரேஃபிளில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ரேஃபிள் வந்து இந்த லிங்க் போயிட்டு ஜஸ்ட் இந்த 7175 கோர்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அதில் வந்து பார்ட்டிசிபேட் இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நியர்லி $90,000 ஃபார் 7,000 மெம்பர்ஸ். ஐ திங்க் ஒரு ஆளுக்கு வந்து நியர்லி $12 கிட்ட வரும், ஓகேங்களா, ரேஃபிளில். தென் வந்து இந்த CD5 ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு க்ளீம் ஏர்ட்ராப், ஓகேங்களா? இதில் ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ரேஃபில் தான் கிடைச்சா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்டுக்கு வந்து சாயில் டோக்கன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? தென் வந்து மேத்தா வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து மெயின் நெட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ மெயின் நெட் போனதுனால அவங்க வந்து நீங்கள் வந்து உங்களோட L1 செயின், அதாவது ஆர்பிட்ரம், OP அந்த மாதிரி எதாவது அந்த செயின்ஸில் இருக்க எத்திரியம் வந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணலாம். ஸோ ரைனோ ஃபீயில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பிரிட்ஜ் பண்ணலாம். ஸோ 48 ஹவர்ஸ் வந்து பிரிட்ஜ் ஃபீ கிடையாது ரைனோவில். நீங்கள் எவ்வளோ நாளும் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மினிமம் குவான்டிட்டி வந்து $25 ஆஃப் ETH வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கு கம்மியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் பிரிட்ஜ் பண்ணி வச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களோட டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து மெயின் நெட் வராங்க நியர்லி. ஸோ கீழே இந்த பிக்சர்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைக்ரேட் ஆவாங்க, டெஸ்ட்நெட்லேருந்து மெயின் நெட்டுக்கு வருவாங்க. ஸோ அதில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ETH, ஓகேங்களா?
தென் வந்து ஈத்தர் ஸ்கோர், அதாவது வந்து இந்த ஆப்டிமிசம் அவதார் இந்த குவெஸ்ட் மைனர் வந்து இந்த NFT வச்சுருந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஈத்தர் ஸ்கோரில் வந்து இந்த பேட்சை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கண்டிப்பாக எந்த பேட்ச்லாம் நீங்கள் கிடைக்குதோ அந்த பேட்ச்லாம் கிளைம் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் போகாது. ஏன்னா வந்து பாலிகான் மும்பை ஃபாசட்டில் தான் உங்களுக்கு வந்து இது கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து ஸ்க்ரோல் ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் கொஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க கேலக்ஸியில். அதாவது வந்து ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இது டெஸ்ட்நெட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மெயினட் ஃபீ கிடையாது. ஸோ டெஸ்ட்நெட்டில் வந்து செஃபிலியோ ஃபாசட்டில் இருந்து ஸ்க்ரோல் நெட்ஒர்க்கு நம்ம வந்து எத்தீரியம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த கொஸ்ட்டில் இருக்கிற OIT நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த OIT லிங்க்கு இந்த ஃபாசட் உங்களுக்கு எங்கே கிளைம் பண்ணுறது, அதேமாதிரி எங்கே பிரிட்ஜ் பண்ணோம், எல்லா லிங்க்குமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி ஈஸியாக நம்ம இது ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து பாலிஹெட்ரா கூட வந்து டைக்கோ வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொலாபால் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து டைக்கோ ஒரு L2ல் தான் வரும். ஸோ டைக்கோ வந்து பிரிட்ஜ் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மேண்டிலுக்கு எப்படி பிரிட்ஜ் பண்ணணும், OPBNBக்கு எப்படி பிரிட்ஜ் பண்ணணும், அதே மாதிரி டைக்கோக்கு பிரிட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது பாலிஹெட்ரா யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ பாலிஹெட்ராவில் நியூ ஈவெண்ட்ஸ்லாம் வரும்போது அதுக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம் டைக்கோ கூட. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஓவர் ப்ரோட்டோகாலோட அப்டேட் கொடுத்துருக்கோம், ஹோம் ஸ்டாக்கிங் தான் ஆன்சரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்க்நெட், அதாவது TPS டேடி, அவங்க வந்து இப்போ ஒரு இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. கைரோ 1 ஒரு வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அர்ஜென்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அவைலபிள் இருக்கும். ஸோ கைரோ 1 அப்கிரேட் அவைலபிள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெராவோஸ்லேயே வந்திருக்கும். ஸோ ஸ்டார்க்நெட் இன்ட்ராக்ஷன் எல்லா வேலட்ஸுமே வந்து அப்டேட் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுக்கும் டைமிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி அதுக்கான ஃபீயை நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அது வந்து அப்கிரேட் ஆகிடும் வேலட். ஸோ அதனால் வந்து ஃபியூச்சரில் இருக்கிற டேப்ஸ்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு ஒரு டைம் டேட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வேலட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா வேலட்ஸ் அப்கிரேட் பண்ணோன்னா நம்மளோட ஃபண்ட் வந்து லாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ். பாய்.